சென்னையிலிருந்து மீரா பெரோஸ் நசீர் என்பவர் கேட்குறார். ஒரு துவா எழுதியிருக்கிறார். 228 உள்ள ஒரு துவா. ரப்பனா எங்கள் இறைவா, ஒஜால்னா முஸ்லிமைன்னு இலக்க, எங்கள் 2 பேரையும் உனக்கு முஸ்லீமாக ஆக்கி விடுவாயாக. உமின் துர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தன் இலக்க, எங்கள் வழித்தோன்றல்களையும் ஒரு முஸ்லிமான ஒரு சமுதாயத்தின் உருவாக்குவாயாக. அரினா மனாசிக்கனா எங்களுக்கான கிரியைகளை எங்களுக்கு நீ காட்டுவாயாக. ஒத்துபா அலைனா எங்களை மன்னிப்பாயாக. இன்னக்கு அர்த்த தவாபுர் ரஹீம், நீ மன்னிக்கிறவன் இறக்கமுடையவன் ஒரு துவா குர்ஆனில் இருக்கிறது. இந்த துவாவை செஞ்சது இப்ராஹிம் நபின்னு இருக்குது. இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி சேர்ந்து செஞ்ச துவா. அவங்க என்ன துவா செஞ்சுருக்கிறாங்கன்னா, ரப்பனா இறைவா, வஜால்னா முஸ்லிமைன் இலக்க, எங்களை முஸ்லீமாக்கிருங்கிறாங்க. ஒமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் இலக்க, எங்கள் வழித்தோன்றல்களையும் முஸ்லீமான ஒரு சமுதாயத்தை உண்டாக்கிருங்கிறாங்க. ஓ அரினா மனாசிக்கனா எங்களுடைய வழிபாட்டு முறைகளை எங்களுக்கு காட்டி தருவாயாக. ஒத்துபா அலைனா எங்களை மன்னிப்பாயாக. இன்னக்கு அந்த தவாபுர் ரஹீம் இருக்குல்ல, இதை பற்றி ஒரு ஆலிமா சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்களான்னு கேட்டால், இந்த துவாவை நம்ம செய்யக்கூடாது. இப்ராஹிம் நபி செஞ்ச துவாவை நம்ம செய்யக்கூடாது. அதில் செய்கிறதா இருந்தால் ஓ அரினா மனாசிக்கனான்னு ஒரு வார்த்தை வருதில்ல, அதை நீக்கிடணும். எங்களுக்கு வழிபாட்டு முறையை காட்டி தருவாயாகன்னு அதில் வருகிறது. வழிபாட்டு முறையை காட்டி தருவாயாகன்னா இப்ராஹிம் நபிக்கு காட்டின வழிபாட்டு முறை வேறு, நமக்கு காட்டின வழிபாட்டு முறை வேறு. நம்ம அதை கேட்டோம்னு சொன்னால் இப்ராஹிம் நபி வழிகாட்டுதலை கேட்குற மாதிரி வந்துடும். எப்படி வருது? அரினா மனாசிக்கனா எங்களுடைய வழிபாட்டு முறையை காட்டி தருவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, அவங்களுக்கு காட்டின வழிபாட்டு முறை வேறையாக இருந்துச்சு. நம்ம ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த வழிபாட்டு முறை வேறையாக இருந்துச்சு. நம்ம போய் அதை போய் கேட்கலாமா? இப்ராஹிம் நபி கேட்டதை நம்ம கேட்கலாமான்னு சொல்லி கூடாதான், நீக்கிடணுமா? ஹதீஸில் வந்தாலும் குர்ஆனில் வந்தாலும் என்ன செய்யணும்? நம்ம துவா செய்யும்போது நீக்கிடணும். இந்த துவாவை நாம் கேட்கும் பொழுது அரினா மனாசிக்கனா என்பதை விட்டு விட்டு கேட்க வேண்டும் என்று ஒரு ஆலிம் சொன்னதாக ஒரு சகோதரி என்னிடம் கேட்கிறார். இது ஆலிம் தான் சொல்லியிருக்கார். அவர் கூறும் காரணம், இது இப்ராஹிம் நபி கேட்ட துவா, நம்முடைய வழிபாட்டு முறை வேறு. நமக்கு முகமது நபி தான், அவர் எப்படி காட்டி கொடுத்தார் அதன்படி தான் செய்ய வேண்டும். அதனால் எதை நீக்கிறனே, எங்கள் வழிபாட்டு முறையை காட்டி தருவாயான்னு இப்ராஹிம் சொன்னதை நீக்கிறனுங்கிறாங்க. இது அரசிந்தனையினால் வரக்கூடிய ஒரு வாதம். அந்த அர்த்தத்தில் அது இல்லை. இப்ராஹிம் நபி கேட்கும்போது எங்கள் வழிபாட்டு முறையை காட்டி தருவாயான்னு அவர் கேட்டார்ல, நீங்கள் அல்லாட்ட கேட்கும்போது எங்கள் வழிபாட்டு முறையை தருவாயான்னு அல்லாட்ட கேட்குறீங்க. உங்களுக்குள்ளே வந்துடுவான். அவர் கேட்டது அவருக்கு கொடுப்பான், நீங்கள் கேட்டது நீங்கள். இப்ராஹிம் நபிக்கு காட்டி அந்த வழிபாட்டு முறையை தருவாயாகனா அதுக்கு அர்த்தம், வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அரினா மனாசிக்கனா எங்கள் வழிபாட்டு முறையை எங்களுக்கு காட்டி தருவாயாகன்னு கேட்குறோம். இப்ராஹிம் நபி கேட்டார்னு சொன்னால் அவருக்கு அதை காட்டி கொடுப்பான். ரசூல்லா இதை கேட்டாங்கன்னா ரசூல்லாவுக்கு வழிபாட்டு முறையை காட்டி கொடுப்பான். இதே ஆதம் நபி கேட்டாங்கன்னா அவருக்கு அதை காட்டி கொடுப்பான். யார் யார் கேட்குறாங்களோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் வழிபாட்டு முறை, எங்கள்னால் எங்களுக்கு உள்ள வழிபாட்டு முறையை காட்டுங்கிறாங்க. இது எதுக்கு நீக்கணும்? கரெக்டு தானே இருக்குது. அவர் சொன்னதை பார்க்கக்கூடாது. அவர் சொன்னார், இப்ராஹிம் நபி கேட்டார். என்ன கேட்டார்னா, எங்கள் வழிபாட்டு முறை எங்களுக்கு காட்டுன்றார்ல, அவர் ஒரு வழிபாட்டு முறையை கேட்டிருக்கிறாரு, அதை எல்லாம் கொடுத்துட்டான். இதை இப்ராஹிம் நபிக்கு பிந்தி வந்தவங்க கேட்டால் என்ன அர்த்தம் வரும்? அவங்களுக்குள்ள வழிபாட்டு முறை கேட்குறாங்கன்னு அர்த்தம் வரும். அதுக்கு பிந்தி வர்றவங்க கேட்டாங்கன்னா அதை குறிக்கிறாங்கன்னு அர்த்தம் வரும். ரசூல்லா இதை கேட்டாங்கன்னா எங்களுக்குள்ள வழிபாட்டு முறையை காட்டுதான் நம்ம கேட்டால் தான் அர்த்தம். அரினா மனாசிக்கனா என்பதற்கு என்ன செய்யக்கூடாது? அது அரினா மனாசிக்கனான்னு அதுக்கு அந்த வார்த்தை நீக்கிட்டு தான் துவா செய்யணும் என்பது அது ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு விளக்கமாக இருக்குது.